ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டையை வச்சு 5 வகையான ரெசிபிஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டெவில்ட் எக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 வேக வச்ச முட்டையை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அந்த மஞ்சக்கரு, அதுக்கப்புறம் மயோனீஸ், அது கூட கொஞ்சமாக ஹாட் சாஸ், சால்ட் கொஞ்சமாக, அப்புறம் மஸ்டர்ட் பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி பைப்பிங் பேக்கில் போட்டு அந்த முட்டைக்குள்ளே கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஹர்ப்ஸ் அப்புறம் ஹாட் சாஸ் போட்டோம்னா நம்மளுடைய டெவில்ட் எக் ரெடி. சூப்பர். சிங்கப்பூர் எக் புஜியா செய்கிறதுக்கு இன்றைக்கி 7 முட்டையை வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட நிறைய முட்டை சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகுளுந்தம் பருப்பும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகுளுந்தம் பருப்பு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் 3 கட்டை பூண்டை நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் அதே போல் ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் பழத்தை ஒரு 15 எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 எண்ணத்தை நல்ல கார தேவை மாதிரி நறுக்கி போட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே சம அளவில் எடுத்து அதையும் நம்ம நல்லா போட்டு இந்த வெங்காயத்து கூட வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச முட்டைகளை அப்படியே பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். இது நல்லா லைட்டாக வதக்கி விடுங்க, ரொம்ப உடையாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். மனம் குணம் எல்லாமே அது உள்ளே இறங்கி சூப்பர். நம்ம வீடுகளில் முட்டையை வேக வச்சு சாப்பிட்ருப்போம். ஃபுல் பாயில், ஹாஃப் பாயில், இப்படி பல வகையில் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு இன்றைக்கி 10 முட்டையை நான் ஒரு அகலமான கிண்ணத்தில் எடுத்து உடச்சி ஊற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் 2 ஃபைன் சாப் பண்ணி அதையும் இந்த முட்டை கலவையோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இலையையும் கொத்தமல்லி இலைகளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் நம்ம ஃபைன் சாப் பண்ணி இந்த முட்டை கலவை கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம அந்த முட்டையை கலக்கி விட்டாலே போதுமானது. இன்றைக்கி அதுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரை சிட்டிகை நம்ம மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலவையாக இருக்க கிண்ணத்தை அதுக்குள்ளே வச்சிடலாம். 10 மினிட்ஸ் நல்லா அந்த முட்டை கலவை வேகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி முட்டை நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். மேலாப்பில் நல்லா வெந்திருந்தது, ஆனால் கீழே பார்க்கும்போது சரியாக வேகலை. ஸோ திருப்பி நான் அகலமான பாத்திரத்தில் நான் திருப்பியும் அந்த தண்ணி ஊற்றி முட்டையை வேக வைக்கிறேன். திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கத்தி வச்சு பார்க்கும்போது கீழே வரைக்குமே கத்தியில் எதுவுமே ஒட்டலை. ஸோ அதை என்ன பண்ணுறேன், திருப்பி எடுத்து ஒரு பிளேட் கீழே வச்சு அதை அப்படியே நம்ம அந்த முட்டை கலவையை கவுத்து போடுறோம். கவுத்து போடும்போது அந்த முட்டை கலவை அந்த கிண்ணத்தில் ஒட்டாமல் அப்படியே அழகாக சூப்பராக கேக் போல் வந்துடுது. நம்ம வீடுகளில் நம்ம ஆம்லெட் எல்லாம் போடுறது இல்லை ஹாஃப் பாயில் போடுறதுனா எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ நம்ம எண்ணெயே இல்லாமல், எண்ணெய் செலவு இல்லாமல் குழந்தைங்க சில குழந்தைகள் வேக வச்ச முட்டையை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டை கேக்காக செஞ்சு கொடுக்கும்போது புதுசாக என்னமோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய முட்டைக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. வீடுகளில் மட்டன் சுக்கா நிறைய செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம முட்டை சுக்கா செய்யலாங்க. அதுக்கு முட்டை கேக் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி முட்டை சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலை எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகுளுந்தம் பருப்பு 1 ஸ்பூனும், ஜீரகம் அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் முட்டை கூட ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே டைஜஷனுக்கு நல்லது. ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப் சைஸில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதே போல் குடை மிளகாயை நீல வாக்கில் ஒரு குடை மிளகாய் எடுத்து அதையும் நறுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா க்ரன்ச்சியாக இருந்தால் அப்படி தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை கேக், அதை எல்லாமே உடையாத வேறு ஆட் பண்ணோம். அதுக்கும் முன்னாடி டொமேட்டோ சாஸ் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அளவாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வேறு டேஸ்ட் மாறிடும். இதனால் ஓரளவுக்கு நம்ம இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அந்த முட்டை ஸ்லைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கரண்டி வச்சு கிளறும் போது லைட்டாக நம்ம கிளறணும். ரொம்ப அந்த முட்டையெல்லாம் தூள்
ஆகிற மாதிரி கிளறாமல் அந்த க்யூப் சைஸஸ் வந்து அப்படியே நமக்கு முழுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாமே அந்த மசால் பிடிச்சி அது கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெங்காயம், கொடை மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம அந்த கருவேப்பிலை மேலே கார்னிஷிங்க்கே இறக்கும்போது கொடுக்குறோம். கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி முட்டை சுக்கா வந்துட்டு மட்டன் சுக்கா மாதிரி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து மட்டன் சுக்கா மாதிரியே முட்டை சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக பெரியவங்கலேருந்து குழந்தைங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமான முட்டை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி முட்டை கேக்குக்கு எப்படி நம்ம வந்துட்டு கலவை ரெடி பண்ணமோ அதே போல் முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அப்படின்ற சால்ட்டை எல்லாமே போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிட்டு பணியாரக்கல்லை வச்சு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு முதல்ல வந்துட்டு நம்மளுடைய பணியாரக்கல் நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். எந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கலக்கி வச்சுருக்க கலவையை மெயின் திங் நம்ம பணியாரம் சுடும்போது எப்பயுமே வந்து அந்த கலவையை சின்னதாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா வந்து பீட் பண்ணிடுங்க. நல்ல நுர வர அளவுக்கு எப்படி பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு சைடு ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய பணியாரம் சூப்பராக ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பியும் வந்து அது வெந்திருக்கான்னு தொட்டு பார்த்துட்டு திருப்பி ஃப்ளிப் பண்ணி அடுத்த பக்கம் போட்டு அதையும் நல்லா குத்தி பாருங்கள். அந்த நம்மளுடைய பணியாரம் வந்து உள்ளே வந்து நமக்கு ஒட்டாமல் வரணும். ஸோ ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுடைய பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த பணியாரங்களை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு திருப்பியுமே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி அடுத்த செட் பணியாரங்களை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த பணியாரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வந்துட்டு இந்த பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் கார சட்னி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையாக இந்த 3 வகை சட்னியை வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறுவாயில் கூட அப்படியே சாப்பிட்றலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.